எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் திருமதி சரஸ்வதி, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன. தற்போது மக்கள் தொகை சுமார் 13,563 ஆகும். இப்பேரூராட்சியில் காவிரி ஆற்றினை ஆதாரமாக கொண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் கிளாம்பாடி, பாசூர், மொடக்குறிச்சி காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் மொடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 36 குடியிருப்புகள் மற்றும் மொடக்குறிச்சி பேரூராட்சி காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் ஆகிய 2 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக 9 லட்சம் லிட்டர் குடிநீரும், உள்ளூர் குடிநீர் ஆதாரங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் வீதமும் ஆக 11 லட்சம் லிட்டர் குடிநீர் பெறப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 82 லிட்டர் வீதம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் 4 பஞ்சலிங்கபுரம் பகுதியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 5,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 சின்டெக்ஸ் தொட்டிகள் வாயிலாகவும் சுமார் 120 குடியிருப்புகளுக்கு நாள் ஒன்றுக்கு 105 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே பஞ்சலிங்கம் பகுதியில் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டக்கூடிய அவசியம் ஏதும் தற்போது எழவில்லை என்ற விவரம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி. பேரவைத் தலைவர் அவர்களே, மொடக்குறிச்சியில் மொடக்குறிச்சி தொகுதியில் மொடக்குறிச்சி பேராட்சிக்கு உட்பட்ட பஞ்சலிங்கம் பகுதியில் பொதுமக்கள் குடிநீர் வசதி செய்து தர கோரிக்கை வைத்துள்ளார்கள். ஆகவே அங்கு 60,000 கொள்ளளவு குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைத்து போதுமான அளவு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஏற்கனவே இருக்கிற டேங்குகள் மூலமாக, தொட்டிகள் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கு புதிதாக கட்ட வேண்டிய அவசியம் ஏதுமில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கு எடுத்துக்காட்டிருக்கணுங்க, தேவைப்பட்டால், அவசியம் தேவைப்பட்டால் இந்த ஆண்டே உடனடியாக அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு இது அரசு முன்வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி. நன்றி. மொடக்குறிச்சி தொகுதி கொடுமுடி வட்டம் வெங்கம்பூர் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் உரப்பூங்கா அமைக்க வேண்டும். அப்பேரூராட்சிக்கு உட்பட்ட கல்வெட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனை அருகில் காலியிடம் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது. எனவே அவ்விடத்தில் பூங்கா அமைக்க வேண்டும், தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசுக்கு நிலமான சொந்தம் இருக்குமானால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் மூலமாக அதை பெற்று திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அங்கு துவக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். நிலம் கிடைப்பது தான் பெரிதாக இருக்கிறது. திடக்கழிவு மேலாண்மை திட்டம் துவங்குகிற போது அருகில் இருக்கிற இல்லத்து வீடுகள்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதையெல்லாம் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தான் இருந்து அவர்களோடு பேசி எங்களுக்கு சரி செய்து தர வேண்டும். மாவட்ட அமைச்சர் மூலமாக, மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த இடத்தை பெற்று அங்கு புதிய திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை துவக்கலாம்.